இதுலயே அங்கேயே எச்சி அவனுக்கு பூரா இல்ல அந்த பான் புறாக் போடுறாங்க பசங்க, இல்ல நார்த் இந்தியன் பசங்க அங்கேயே துப்பிக்கிறாங்க. உங்க கடைக்கு எங்களை வர வைக்காதீங்க. போய் கடையை அட்டன் பண்றீங்க, ப்ராப்ளம் இருக்குங்கிறப்ப அவங்களுக்கு டைம் அங்க கொடுக்குறீங்க. எங்களோட வளர்ச்சி பிடிக்காம மூடிட்டாங்க, அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் தான் அங்க வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சு. அது நடந்த சம்பவத்துலங்க நடைபெற்றதுல உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து நியமன அளவுலேருந்து எஃப்எஸ்ஓ வரைக்கும் எல்லாமே போய் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. கொடுங்கியூர் நடந்த பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது மக்கள் வந்து பாதிச்சுட்டாங்க, உடனடியாக நாங்கள் ஆக்ஷன் எடுத்து ஆகணும். இப்போ ஏன்னா பாதிச்சு அவங்க ஆமாம் 49 பேர் வந்து பெட்டில் அட்மிட்டட் ஆகிட்டாங்க. அதுக்கு வந்து நான் உடனே ரியாக்ஷன் பண்ணி தான். ஸோ அந்த அவர் கடையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே நியமன அலுவலராகட்டும் எஃப்எஸ்ஓ ஆகட்டும் போய் பலமுறை சொல்லியிருக்காங்க. சார் உங்கள் கடைக்குள்ளே டிச்சி ஓடுற மாதிரி இருக்குது, இதெல்லாம் இவ்வளோ அசிங்கமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, இவ்வளோ இது அன்னஜீனிக்காக இருக்கீங்க, கீழே தரையிலலாம் போட்டு வெட்டாதீங்க, ஒரு டேபிள் போட்டு வெட்டுங்க, வெங்காயம் ஆகட்டும் தக்காளி கத்திரிக்காய் வெட்டுறதுன்னா எல்லாம் டேபிளாவது போடுங்க, எல்லாம் கீழே தரையில் உட்காந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் ரொம்ப என்ன ஹைஜீனிக்ங்க. அந்த வீடியோஸ்லாம் இருக்குது எங்ககிட்ட இருக்கிறனால தான். அவர் இதுக்கு முன்னாடி பல தடவை கலெக்டருக்கும் ரிப்போர்ட் போயிருக்கு. அவர் கலெக்டர் வந்து சொல்லியிருக்காரு இது மாதிரி இப்போ அந்த கடை மேலே ரொம்ப இது வந்துட்டு இருக்கு, உடனடியாக போய் பாருன்றப்போ அது உண்மைத்தன்மை இருந்தனால தான் அவர்கிட்ட அது எல்லாமே போய் சொல்லியிருக்காங்க. அதை மீறியும் அவர் வந்து அவர் ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுலையோ ஒரு நாங்கள் சொன்ன நாம்ஸ் பிரகாரமோ ஒரு ஹைஜீனிக் வைஸில் அவர் இத்தனைக்கும் அந்த கடை வந்து ஒரு சின்ன பொட்டி கடை கிடையாது, ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒருத்தர், ஒரு சின்னதாக வளர்ந்து வந்திருக்காரு. அது வேற எல்லாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரியாணி கடைக்காரங்களாம் இந்த மாதிரி சின்ன பசங்களாம் இருந்து வந்தவங்க தான். இல்லைன்னெல்லாம் சொல்ல, அவர் வளர்ந்து நல்லா வந்துட்டார். அவரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹை குவாலிட்டியாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நிறைய வச்சு பண்ணுவார். அது மாதிரி பண்ணுறப்போ உண்மையை அங்கே போய் நாங்கள் போய் கொடுத்ததுக்கு நிறைய தடவை அவங்க போய் சொல்லியும் அவர் கேட்காதனால தான் போட்டுறோம். இபிஓன்னு நாங்கள் சொல்லுவோம். அது வந்து எங்களோட கமிஷனரோட ஆர்டர். அதை கொடுத்த உடனே நாங்கள் வந்து செஞ்சாகும். வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த ஆர்டரை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதை கொண்டு போய் அங்கே கொடுத்த அப்புறப்போ அன்னைக்குன்னு பார்த்தா அன்னைக்குன்னு ஃபுல்லாக அந்த நிறைய பிரியாணி பண்ணிட்டு இருக்காரு. அதை நம்ம என்ன பண்ண முடியும்? உள்ளே வச்சு என்ன பூட்ட முடியும்? கெட்டு போயிடும். ஏன்னா எத்தனை நாளைக்கு அப்புறம் அவங்க திறக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு வந்து திரும்ப ஒரு கமிஷனரே ஆர்டர் போட்டால் தான் திறக்க முடியும். மற்ற ஃபுட் பிஸ்னஸை தாண்டி பிரியாணியோட பிஸ்னஸ் இருக்கிற டஃப் என்ன அப்படிங்கிறதையும் சில எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றதையும் நம்ம கேட்க முடிஞ்சிச்சு. கேஸ்ல பண்றதை விட விறகடுப்புல தான் பண்ணாதான் நல்லா இருக்கும், கேஸ்ல பண்ணா வந்துட்டு சீக்கிரம் கெட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, தம் போடுறதெல்லாம் வந்து விறகடுப்புல பண்ணும்போது தான் நல்லா இருக்கும். விறகடுப்புங்கிறப்ப அந்த இடம் அப்படிதான் இருக்கும். சில நேரங்கள்ல அந்த கறி படிஞ்சு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்க தான் இருக்கும். இது வந்து பேசிக்கா எங்களுக்கு இருக்கிற சேலஞ்சு அப்படிங்கிறது அவங்க சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. நான் அடுப்பை பத்தியே பேசலைங்க. வெதர் இட் இஸ் கேஸ் அடுப்பு விறகடுப்புனா கீழே தான் சமைச்சா ஆக முடியும், வேற வழி கிடையாது. நான் சொல்றதெல்லாம் ப்ரிப்பரேஷன். காய்கறிகள்லாம் கீழே கொட்டி வச்சிருக்காங்க, நீங்க அலோவ் பண்ணுவீங்களா? அதை அந்த பசங்க எல்லாம் கீழே உட்காந்து வெட்டிட்டு இருக்காங்க. அவ்வளவு அன்ஹைஜீனிக்கா பக்கத்திலேயே அந்த இதுலயே அங்கேயே எச்சி அவனுக்கு பூரா இல்ல அந்த பான் புறாக் போடுறாங்க பசங்க, இல்ல நார்த் இந்தியன் பசங்க அங்கேயே துப்பிக்கிறாங்க. எல்லாம் செவரு பூரா கரையா இருக்கு. அங்க பக்கத்திலேயே குக்கிங் நடந்திருக்கு, அங்கேயே கட்டுறதுக்கு கீழே போட்டிருக்காங்க. பக்கத்திலேயே ஒரு டிச்சு ஓடுது, அதுலயே இவங்க எல்லாத்தையுமே இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் அதுல போடுறாங்க. நான் இது இன்னொன்று டீப்பா பண்ணா அது ரொம்ப அது வேணாம். அன்ஹைஜீனிக்கா இருந்ததுன்னா எந்த ரூபத்திலையுமே நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்.